மந்திரமே என் அன்பு மந்திரமே, நான் சொல்லும் வித்தைகளை செய்யும் மந்திரமே. நான் என்ன விரும்புகிறேனோ அப்படியே நான் மாறிவிடுவேன். அப்படியே மாறிவிடுவேன். மந்திர சக்தி வாய்ந்த கம்பளி. சொல்லுங்க மகாராஜா, நீங்க எந்த விஷயமா எங்களை இங்க வர சொன்னீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்க விரும்புறேன் பீம். எனக்கும் இந்துமதிக்கும் பக்கத்து கிராமத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அதனால 3 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். அந்த நேரத்துல டோலக்பூரோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்க விரும்புறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மகாராஜா. உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பீம். மங்கள் சிங், நீ பண்றது சரியில்லை. மந்திரமே, நான் சொல்வதை கேள் மந்திரமே. நான் ஆசைப்படுவது போல் நான் மாற வேண்டும். ஆனா நீங்க 3 நாள் கழிச்சு வருவேன் தானே என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க. ஆமா ஆமா, முக்கியமான வேலை இருக்கு, அதுதான். ஆமா, அப்புறம் இளவரசி இந்துமதி எங்க? 2-3 நாள் கழிச்சு அவங்க வந்துருவாங்க. இது எதுவுமே என் மனசுக்கு சரியா படல. ஆமா, மகாராஜா ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு போனாரு. அப்புறம் சொல்லுங்க அரசே. அது கஜானா எந்த பக்கம் இருக்கு? அந்த பக்கம் இருக்கு அரசே. அரசர் இவ்வளவு விசித்திரமா எதுக்கு நடந்துக்கிறாருன்னு தெரியல. மகாராஜா, என்ன நீங்க ஏன் கீழே படுத்திருக்கீங்க? கீழே படுத்துக்கணும்னு தோணுது, அதுதான். என்னாச்சு மந்திரியாரே? நம்ம அரசர் ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு. தரையில படுத்து தூங்குறாரு. ராட்சசன் மாதிரி மேஜ மேல ஏறி உட்கார்ந்து சாப்பிடுறாரு. கஜானாக்குள்ள நீச்சல் அடிக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு? நாம பக்கத்து கிராமத்துக்கு போய் இத பத்தி இந்துமதி கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாவது சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அரசர் இப்படி உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ மகாராஜா மங்கள் சிங் குகையில கைதியா இருக்காரு. நான் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ராஜகுமாரி இந்துமதி கூட அங்கதான் இருக்கு. ஆனா மகாராஜா அரண்மனையில இருக்காரே. இல்ல ராஜு, அது மங்கள் சிங் அரசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான். அப்பனா போலி ராஜாவா? ரொம்ப நன்றி பீம். மகாராஜா, நாம சீக்கிரமா அந்த மங்கள் சிங்க பிடிச்சாகணும். அவன் உங்களோட வேஷத்தை போட்டுக்கிட்டு சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில என்னோட மந்திர சக்தி வாய்ந்த கம்பளி திருட்டு போயிடுச்சு. அந்த கம்பளியை தயாரிச்சதுக்கு அப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். வேற ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். உங்களோட மந்திர சக்தி வாய்ந்த அந்த கம்பளி எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மங்கள் சிங், எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. பீம், என்ன பேசுறன்னு தெரியுதா? இவருதான் எங்க நாட்டோட உண்மையான மகாராஜா. நீதான் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து. இதுதான் பீம், என்னுடைய உண்மையான உருவம். மங்கள் சிங், மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. இல்லனா என்கிட்ட இருக்கிற இந்த மந்திர மண்ணை நான் உன் மேல போட்டுருவேன். மந்திர மண்ணா? இந்த மந்திர மண்ணை எனக்கு அந்த மந்திரவாதி தான் கொடுத்தாரு. வேணாம் வேணாம், காப்பாத்துங்க. பாஷ் பீம், இன்னைக்கு மறுபடியும் நீ டோலக்பூரை காப்பாத்திட்ட. கிர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ இத தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும்.
அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு. எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும். உன்னோட கத்தி ரொம்ப லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கிரிபுரோவை தோக்கடிச்சிருவ. நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடு பாப்போம். என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்பூரோ கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்புரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா, ஓ, ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, நீ என் கூட வா. காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அட, ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பீம்! யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும்.
ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நம்ம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம்.